நாவல்லா அப்படிங்கிறது ஒரு இத்தாலி மொழிச்சொல். நாவல் அப்படிங்கிறது ஆங்கில சொல். புதினம் அப்படிங்கிறது தமிழ் சொல். நாவல்லா அப்படிங்கிறது இத்தாலி மொழிச்சொல். நாவல் அப்படிங்கிறது ஆங்கில சொல். புதினம் அப்படிங்கிறது தமிழ் சொல். கதையும் மாந்தரையும் புனைந்து உரைப்பதால் இது என்னன்னு சொல்கிறாங்க, நாவலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா புனைக்கதை அப்படிங்கிற பெயரும் இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்தியாவில் முதலாக நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கேச நந்தினி. இந்தியாவின் முதல் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கேச நந்தினி. இது எந்த மொழியில் எழுதப்பட்டனா வங்காள மொழியில் எழுதப்பட்டது. யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறது எழுதுது. இது எப்போ எழுதப்பட்டதுன்னா 1855 எழுதப்பட்டது. இந்தியாவின் முதல் நாவல்னா துர்கேச நந்தினி 1855 வங்காள மொழியில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறது எழுதியது. பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறது எழுதிய ஒரு புதினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த மடம் அப்படிங்கிறது. அப்போ இந்தியாவில் முதலாக நாவல் யார் எழுதுனன்னு கேட்டிங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா துர்கேச நந்தினி. எந்த மொழியில் எழுதப்பட்டது? வங்காள மொழியில். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1855. அவரோட இன்னொரு நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு புதினம் அனந்த மடம் அப்படிங்கிறது. அப்போ இந்திய நாவலோட தந்தை யாருன்னு கேட்டால் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அப்போ இந்திய நாவலோட தந்தை யார்? பக்கிம் சந்திர சட்டர்ஜி. சரி, இந்தியா லெவல்லன்னு கேட்டிங்கன்னா துர்கேச நந்தினின்னு நம்ம சொல்லிடுவோம். அதோட மொழி கேட்டிங்கன்னா வங்காள மொழி. பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதுனதுன்னு சொல்லிடுவோம். அப்போ தமிழில் எழுதின முதல் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதுனது. பிரதாப முதலியார் சரித்திரம் அது யார் எழுதுனதுன்னு கேட்டிங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறத 1876 எழுதியிருப்பார். அப்போ இந்தியா லெவல்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தமிழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழில் முதல் நாவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். இது எப்போ எழுதப்பட்டதுன்னா 1876.